இன்றைக்கி நான் பேச வந்திருக்குது உங்களை எல்லாரையுமே டாக்டர் தொழிலை விட்டுட்டு நீங்கள் உடனே எல்லாருமே கலெக்டராக வந்துருங்க அப்படின்னு சொல்வதற்காக அல்ல. உங்களில் ஒரு சில பேர் நிச்சயமாக கலெக்டராக வர வேண்டும், ஐஏஎஸ்ஸாக வர வேண்டும், ஐஆர்எஸ் அதிகாரியாக வர வேண்டும், குறிப்பாக ஐஏஎஸ்ஸாக வர வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த கேட்டில் பாப்புலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வேணும். இந்த வெட்டனரி டாக்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வேணும். குளோபல் லெவலில், வேர்ல்டு லெவலில் நம்பர் 1 அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய இந்த லைஃப் ஸ்டாக் பாப்புலேஷன், வேர்ல்டு லெவலில் எங்கே லைஃப் ஸ்டாக் பாப்புலேஷன் ஹையஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்தியாவில் இருக்குது. 527 மில்லியன் சொல்கிறாங்க. அந்த பாப்புலேஷனுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங்கோடு வரக்கூடிய ஒரு பர்சன் அங்கே வேணும். அவங்களால மட்டும்தான் not only they will be contributing while conducting the survey, but also while implementing the government schemes and policies. கவர்மெண்ட்ல அவ்வளோ திட்டங்கள் இருக்கு, இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். ஒரே ஒரு வெட்டினரி காலேஜ் இருந்தது, இன்னைக்கு 8 வெட்டினரி காலேஜ் இருக்கு அப்படின்னு சார் சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் யூ மே ஹாவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் எவ்ரிவேர். எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் ஃபுட் செக்யூரிட்டி பக்கம் போய் ஒர்க் பண்ணலாம், ஃபார்மாசியூட்டிக்கல் கம்பெனி ஆரம்பிக்கலாம், பெட் கிளினிக் ஆரம்பிக்கலாம், காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக போகலாம், டாக்டராக அப்படியே கவர்மெண்ட்டில் வந்து வெட்டினரி டாக்டராக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எவ்வளோ ஸ்கோப் இருக்குது. இருக்கிற ஸ்கோப்லேயே பெரிய ஸ்கோப் ஒன்று இருக்குது, தட் இஸ் கால்ட் சிவில் சர்வீஸ். அந்த ஸ்கோப்பை வந்து நீங்கள் வெட்டினரி டாக்டராக எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் இப்போ தான் பார்த்தேன், பிலால் அப்படின்னு ஒருத்தர் ஆல் இண்டியா ரேங்க் 10 வாங்கியிருக்காரு. வெட்டினரி சயின்ஸை வந்து ஆப்ஷனலாக போட்டு ஆல் இண்டியா ரேங்க் 10 வாங்கியிருக்காரு. பிலால் உங்கள் ஃபீல்ட்லேருந்து வாங்கியிருக்காரு, நல்லா கைத்தட்டலாம் அவருக்கு. தமிழ்நாட்டிலேயே நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் உங்கள் பேக்ரவுண்டில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் சார்லேருந்து, ஆனந்தகுமார் சார்லேருந்து, சரவணன் சார்லேருந்து, கண்ணன் சார்லேருந்து, யுவராஜ் சார்லேருந்து, சுபைன் சார்லேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. வைத் சார்லேருந்து, சங்கர் சார்லேருந்து, ஐ கேன் டெல் மெனி பீப்புள். அப்படி அதிக லெவலில் வெற்றி வாய்ப்பு கொடுத்த இந்த கல்லூரி, இந்த பேக்ரவுண்ட் அண்மை காலமாக ஒரு சில பேரை கூட என்னால் பார்க்க முடியல. 2000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க இப்போ எங்கிட்ட மெடிக்கல் டாக்டர்ஸ் நிறைய இருக்காங்க. எம்பிபிஎஸ் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், பிடிஎஸ் முடித்தவங்க நிறைய பேர் எங்கிட்ட இருக்காங்க. ஈவன் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி முடித்தவங்க என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. ஆர்கிடெக்ட் முடித்தவங்க இருக்காங்க, அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லா கோர்ஸ்ல இருந்துமே இருக்காங்க. ஒரு வெட்டினரி டாக்டர் கூட இந்த வருஷம் எங்கிட்ட பேட்ச்ல இல்லை. என்ன ரீசன் அப்படின்னு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நான் ஃபோன் அடிச்சு கேட்டேன். தோஸ் ஹூ ஆர் ரன்னிங் அன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஐஏஎஸ் அகாடமி, வெட்டினரி பேக்ரவுண்ட்லேருந்து உங்கள்கிட்ட இன்னைக்கு வர்றப்ப கூட கேட்டேன். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி மாதிரி இன்னும் 2 அகாடமி இருக்குது தமிழ்நாட்டில். they are also giving the best coaching. எங்களுக்கு ஈக்குவலாக they are also having some strength. அவங்கள்ட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்குறப்ப எங்கள் அகாடமிலேயும் ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே வந்தேன். அவேர்னஸ் இல்லை, சிவில் சர்வீஸ்க்கான அவேர்னஸ் இல்லை. ஒருவேளை அவேர்னஸ் இருந்தாலும் இந்த சொசைட்டி, ஃபேமிலி சுச்சுவேஷன், இதே 5.5 years படிச்சுட்டு வந்துட்டோம். இதற்கப்புறம் மறுபடியும் 2 years 3 years நம்ம படிக்கணுமா? இதுக்கு அதோட பெட்டர் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நடத்தக்கூடிய வெட்டினரி ஆஃபீஸர் டாக்டர் அந்த போஸ்ட்டுக்கு பேசாமல் அப்ளை பண்ணிவிட்டு ஈஸியாக வேலை கிடைச்சிருது. நமக்கு டியூட்டி ஹவர்ஸும் ரொம்ப கம்மி, ரொம்ப சந்தோஷமாக நம்ம வந்து லைஃப் ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர். அங்கே போனதுக்கப்புறம் பார்ட் டைமாக ஒரு சில பேர் படிக்கிறாங்க. என்கிட்ட வந்து 1-2 பேர் வந்து பார்ட் டைமாக வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணவங்க உண்டு.
அவர்களோட எய்மே எப்படி இருக்கு அப்படின்னா, they are not aiming for UPSC civil service examination, they are aiming for TNPSC group 1 examination. So as on today, there is no one to represent your own community. What will happen in the next 10 years? என்னோட கவலை தான். நாளைக்கு இதே போல ஒரு சர்வே, கேட்டில் பாப்புலேஷன் ரிலேட்டடாக ஒரு சர்வே நடக்குது அப்படின்னா, call someone from the veterinary background who is going to represent as an IAS officer. அப்படின்னு கூப்பிட்றப்ப, சாரி வெட்டினரி டாக்டர் இல்லை சார் அப்படின்ற சுச்சுவேஷன் வரலாம். அப்படி வர்றப்ப அங்கே எங்களுக்கெல்லாம் கொடுத்த இன்புட் கொடுக்குறது மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டார். ஸோ அற்புதமான டேலண்டோடு இருக்கக்கூடிய, நல்ல பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய, பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, எத்தனை மணி நேரம்னாலும் படிக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய, 10th + 2 மெரிட்டை நம்பியே படித்த மாணவர்கள். நீங்கள் பணத்தை வச்சு ஜெயிக்கணும்னு நினைக்கல, உங்களுடைய குணத்தை வச்சு ஜெயிக்கணும்னு நினைச்சு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே அத்தனை பேருமே, உங்களுடைய திறமையை வச்சு வந்த மாணவர்கள் அத்தனை பேருமே. சில பேருக்கு MBBS ஆகணும்னு ஆசை இருந்திருக்கலாம், அது கிடைக்காததுனால வெட்டினரி டாக்டர் ஆயிருக்கலாம். பட் உழைப்பு ஒன்று தான், முயற்சி ஒன்று தான், திறமை ஒன்று தான். மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு உனக்கு கிடைக்குது. என்ன வாய்ப்பு கிடைக்குது? இந்தியாவோட ஹெல்த் பாலிசியை நீ ஃப்ரேம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மெடிக்கல் போர்டையும் உன் கண்ட்ரோலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உனக்கு கிடைக்குது. நீட் எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உனக்கு மறுபடியும் கிடைக்குது as an IAS ஆஃபீஸரா. எத்தனை மெடிக்கல் காலேஜ் கொண்டு வரணுன்றதை முடிவு பண்ணக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைக்குது. எத்தனை வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கொண்டு வரணுன்ற முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு மறுபடியும் கிடைக்குது. when you will get, when you are going to become a cabinet secretary, the signature which you are going to put, it will change the destiny of this country, particularly in your industry. நீங்கள் படிக்காத ஒரு விஷயம் இங்கே எதுவும் இருக்காது. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 6th இருந்து +2 வரைக்கும் இருக்கக்கூடிய NCERT புக்ஸ் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. The day one on which you are going to join in the coaching institute, from the day one, we will be giving you coaching with the help of either SCERT books or NCERT books. 6th இருந்து இருக்கக்கூடிய +2 வரைக்கும் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் புக்ஸ். That's it. Most of the students, those who are getting selected in the civil service examination, they are not from the elite community. அவங்க எல்லாமே middle class, lower middle class. That is the only thing which gave me the confidence to travel from Madurai, Alanganallur to Chennai. இறையன்பு IAS தெரியும் உங்களுக்கு. அவர் பேசிய ஒரே ஒரு ப்ரோக்ராம், ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் என்னை சென்னைக்கு வர வச்சது, சிவில் சர்வீஸ்க்கு படிக்க தூண்டியது, அந்த எக்ஸாம்ஸை எழுத வச்சது. சிவில் சர்வீஸில் ஃபெயில் ஆனால் கூட எனக்கு 7 கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைச்சது. PhD வரைக்கும் முடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்க வச்சது. எக்கனாமிக்ஸில் டாக்டரேட் பட்டம் வாங்க வச்சது. போத் சென்ட்ரல் as well as ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ண வச்சது. கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமின்னு ஒன்று நிறுவுறதுக்கு காரணமாக அமைஞ்சது. ஜாபை ரிசைன் பண்ணிட்டு வந்து இந்த அகாடமி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு துணிச்சலை கொடுத்தது. இந்த அகாடமியும் சும்மா சாதாரணமாக ஆரம்பிக்கக்கூடாதுன்றதுக்காக, ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமை மாற்றணுன்றதுக்காக 650 காலேஜஸ்க்கு போய் இது வரைக்கும் அவேர்னஸ் கண்டக்ட் பண்ண ஒன்லி அகாடமி நான் தொடங்கிய கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி. 650 கல்லூரிக்கு போயிருக்கேன், இது வரைக்கும் விசிட் பண்ணியிருக்கேன். ரீசன் என்னன்னா, எல்லாரையும் IAS ஆக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எல்லாரையும் நல்ல ரெஸ்பான்சிபிளான, நாலேஜபிளான ஒரு அற்புதமான ஹியூமன் பீயிங்காக இந்த ட்ரைனிங் மாற்றணும்னு எனக்கு தெரியும். சிவில் சர்வீஸ் ஜேர்னி என்னை எப்படி எனக்கே அறிமுகப்படுத்துச்சோ, காரணம் எனக்கே என்னையை பற்றி அறிமுகப்படுத்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறது காரணம் என்னென்னா, ஐ எம் த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இன் மை ஜென்ரேஷன். I studied in Tamil medium. I studied in the government school. In spite of all these things, என்னுடைய அகாடமியை திறந்து வைக்கிறதுக்கு ஜனாதிபதி வந்தார்.
ஒரு ஜனாதிபதி இல்லை, 2 பில்டிங் திறந்த அண்ணா நகர்ல 2வது பில்டிங் திறக்கிறதுக்கும் ஒரு முன்னாள் ஜனாதிபதி தான் கூப்பிட்டேன். ராம்நாத் கோவிந்த் ஐயா வந்தாங்க இப்ப 4 மாசத்துக்கு முன்னாடி. மறுபடியும் செப்டம்பர்ல கரண்ட் ஜனாதிபதியை கூப்பிடுறேன் நான். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது? இந்தியாவினுடைய முதல் 100% பார்வையற்ற பெண் IFS அதிகாரி பெனோ ஜஃபைன், BENO போட்டு பாருங்க, பெனோ ஜஃபைன் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 100% விஷுவலி சேலஞ்ச்டு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் ஃப்ரம் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம். எப்படி சாத்தியமாகுது? தம்பி சார் சொன்ன மாதிரி நினைச்சேன்னா நடந்துடும். ஒன்னே ஒன்று நீங்கள் நினைக்கணும், சிவில் சர்வெண்ட் ஆகணும்னு நினைக்கணும். இனிஷியலாக 1 or 2 டைம்ஸ் தோல்வி வரத்தான் செய்யும். ஏன் நம்ம நீட் எக்ஸாமில் தோக்கலையா? நமக்கு தோல்வி புதுசா கிடையாதுல்ல. வாழ்க்கை என்பது என்னன்னா, எதுக்கோ உன்னை தயார்படுத்தும். அந்த தயாரிப்பில் கிடைச்ச அந்த அனுபவம் ஏதோ ஒரு துறையில் உன்னை ஜெயிக்க வைக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால் IRS ஆவதற்கு தான் அவர் தயார் செய்தார். அங்கே கிடைச்ச அனுபவம் அவரை டெல்லியில் முதலமைச்சர் ஆச்சு. அண்ணாமலை IPS எக்ஸாமுக்கு தான் தயார் செய்தார். ஜாப் ரிசைன்மெண்ட் வந்தார். அவரை ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக்கி இன்னைக்கு தனியா ஒரு கட்சி துவங்கி தன்னாலே லீட் பண்ண முடியும்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அறிமுகமான ஒரு நபராக வர்றார். அருண்ராஜ் இன்னைக்கு IRS அதிகாரி, ஹெல்த் மினிஸ்டர். IRS ஆகிறது தான் அவர் ஆசைப்பட்டார். இன்னைக்கு ஒரு அமைச்சராக இருக்கார். கிரண் பேடி IPS அதிகாரி ஆசைப்பட்டவங்க, இந்திய ஜனாதிபதி ஆகிறதுக்கு ஒரு கேண்டிடேட்டா நியமிக்கப்பட்டவர், கவர்னர் ஆனாங்க. எத்தனை பேர் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல ஜெயிச்சவங்களும் சாதிச்சிருக்காங்க, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்காக படிச்சவங்களும் சாதிச்சிருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? ஏன் ராம்நாத் கோவிந்த் ஐயா பிரசிடென்ட் நம்ம அகாடமிக்கு வர்றப்ப சொன்னார், நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்காக படித்து இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் எனக்கு கிடைச்சது. சிவில் சர்வீஸில் வெறும் IAS மட்டும் கிடையாது. யூ ஆல் நோ வெரி வெல், பிகாஸ் ஐ எம் நாட் டாக்கிங் டு சம்மன் who is studying in the Arts and Science College. I am not here to explain about what is UPSC, what is Civil Service Exam, what is the examination pattern. You can write this examination till the age of 37 or 35 or 32 in case of general. I am not here to talk about all those things. அவர் சொன்னார், நான் இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் என் லைஃப் நான் ஜனாதிபதி ஆவேன்றது எனக்கு தெரியாது. அந்த எக்ஸாமுக்கு படித்து இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் ஆஃபீஸராக வேலை செய்கிறப்ப நான் என்னுடைய யூபியில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணுறப்ப என்னுடைய அந்த ஸ்பார்க்கை அவர் புரிஞ்சுக்கிட்டு ஜாப் ரிசைன்மெண்ட் வரையா நீ MP எலெக்ஷன் நிற்கிறேன்னு ஒரு நாள் கேட்டார். என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்டேன். நீ வா MP எலெக்ஷன் நில்லு, கண்டிப்பாக உனக்கு இருக்க திறமைக்கு உனக்கு இருக்கக்கூடிய கேரக்டருக்கு பெரிய லெவலுக்கு போவேன்னு சொன்னார். நான் ரிசைன்மெண்ட் வந்தேன், தோத்தேன், மறுபடியும் நின்னேன், ஜெயித்தேன், மறுபடியும் நின்னேன், ஜெயித்தேன். திடீர்னு ஒரு நாள் 2 முறை நான் MP-யை பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணதுனால திடீர்னு ஒரு நாள் பிரைம் மினிஸ்டர் அழைப்பு வந்துச்சு, நாங்கள் உங்களை கேண்டிடேட்டாக போடுறோம், நீங்கள் தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், நம்ம போடுற உழைப்பு, நம்ம காட்டக்கூடிய சின்சியாரிட்டி நம்மளை எந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு நமக்கே தெரியாது. ஏன் கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்க பிரசிடென்ட் அவங்க நினைச்சா உழைச்சாங்க? we do not know friends. இப்போ இன்னைக்கு இந்த ஒரு மணி நேர நிகழ்வு சம்டைம் எதிர்காலத்தில் உங்களை சிவில் சர்வெண்ட்டாகவும் மாற்றலாம், இந்திய தேசத்தோட தலைவராகவும் மாற்றலாம், தமிழ்நாட்டோட மிகப்பெரிய தலைவராகவும் மாற்றலாம். we do not know. இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறது ஒரு சின்ன சீடை போடுறதுக்கு தான். திங்க் பண்ணுங்க. வெறும் டாக்டர் மட்டும் கிடையாது உலகத்தில். இப்போதைக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்றதோட சுருங்கிடக்கூடாது. இப்போதைக்கு ஒரு 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் சம்பாதிக்கிறது மட்டுமே இலக்கா வச்சிடாத. உன்னுடைய இலக்கு ரொம்ப பெருசாக இருக்கட்டும். அந்த முயற்சியில் தோத்தா கூட பரவாயில்லன்ற. தோல்வி ஒரு பொக்கிஷம், வெற்றி ஒரு திருடன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார் இரேன் பையஸ். தோல்வி ஒரு பொக்கிஷம், வெற்றி ஒரு திருடன்.
காரணம், இந்த தோல்வி ஒரு பொக்கிஷம். நிறைய தோத்தவன் நிறைய ஜெயிப்பான் பின்னாடி, நிறைய தோத்தவன் நிறைய ஜெயிப்பான் பின்னாடி. முதல் முயற்சியை ஜெயிச்சவனால எல்லா முயற்சியிலும் ஜெயிக்க முடியாதுன்னு இருப்பார். ஆனா நிறைய தோத்தவன் நிறைய முயற்சியில் ஜெயிப்பான்னு சொல்லுவார். அதனால மாணவர்கள் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை ஒரு ட்ரையாவது பண்ணுங்க. நீங்க இந்த குரூப்ல நான் பேச வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், தமிழ்நாடு ரிசல்ட்ஸ் ரொம்ப தலைகுனிஞ்சு போச்சு. கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இல்லாத காலகட்டத்தில் கூட நிறைய பேர் ஐஏஎஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணி தமிழ்நாடு தலை நிமித்த ஒரு வரலாறு உண்டு. ஆனால் இப்போ மோஸ்ட் இன்டெலெக்சுவல் வாழக்கூடிய ஒரு ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடு. நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட் தமிழ்நாடு. மோஸ்ட் பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட் தமிழ்நாடு. நல்ல மதிப்பெண்கள் அத்தனை தேர்வுலையும் எடுக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு. ஆனால் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதாததுனாலே தோத்த ஒரு ஸ்டேட் தமிழ்நாடு. நல்ல மாணவர்கள், திறமையான மாணவர்கள் இந்த தேர்வு எழுத வர்றதில்லை. ஒரு பக்கம் வளர்ச்சி, அந்த வளர்ச்சி தான் நமக்கான வீழ்ச்சி அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், நானும் சாரும். தமிழ்நாடுடைய வளர்ச்சி இன்னொரு பக்கம் என்ன ஆயிடுது அப்படின்னா, உங்களுக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தெரியல. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தக்கூடிய அத்தனை வெட்டனரி டாக்டர்ஸ்க்கும் அத்தனை அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு வந்தவங்களுக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சது ஒண்ணு, சிவில் சர்வீஸ். த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தது சிவில் சர்வீஸ். இன்னைக்கு நான் தான் சார் ரூம்ல பேசினேன், என்ன பண்றது சார், வெட்டனரி டாக்டர் முடிச்சதுக்கப்புறம் பெசன்ட் நகரில் ஒரு கிளினிக் போட்டோம்னா அந்த டாக்டருக்கு வந்து முடி வெட்டி விட்டோம்னா 10,000 தரான். 10 டாக்டருக்கு நம்ம முடி வெட்டி விட்டோம்னா 1 லட்சம் ரூபா கிடைக்குது. ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா அதே சம்பளம் தான் சார் கொடுக்குறீங்க, அதனால வரமாட்டான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். சார் சொன்னது மாதிரி ஒன்லி ஒன்ஸ் we are going to live. Live with some purpose. Live for the purpose. ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுக்கோங்க, ஒரு கோல் வச்சுக்கோங்க, பெரிய கோலாக வச்சுக்கோ. இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. மெடிசன் வரணும், ட்ரை பண்ணி பார்த்தோம். மெடிசன் ஃபீல்டெல்லாம் இருக்கீங்க. மேபி இன்னும் மெடிசன் வரவங்கள யாரு, சர்வீஸ் பண்ணணுன்ற எண்ணத்தோடு வர்றவங்க. மெடிசன் லைனில் எந்த மெடிசனாக வேணும்னு இருக்கட்டும், அது வெட்டினரியாக இருக்கட்டும், இல்லை பிபிடியாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா பிடிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு சர்வீஸ் மைண்டோட வந்திருக்கீங்க. இந்த சர்வீஸவே இன்னும் பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சிவில் சர்வீஸ் will give you the best platform. So preliminary exam, main exam, preliminary examinationல கட் ஆஃப் 40%. நீங்க எல்லாருமே 10th plus 2 வாங்கின percentage 95% or and above. Civil service preliminary examination 40%. Main examination 2025 மார்க்குக்கு ஃபைனல் லிஸ்ட்ல வர்றப்ப highest scorer in India 1071 out of 2025. 1071 is the highest scorer in India. Knowing all these facts, again if you are not trying, what is the use? Sorry sir, coaching class ku engalaala fees pay panni padikka mudiyala sir. Government of Tamil Nadu is investing huge money on you. Food, shelter, stipend, everything is giving. நான் இங்கே வந்திருக்கிறது கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமிக்கு கேன்வாஸ் பண்ணுறதுக்காக இல்லை, உங்களை எல்லாரையுமே சிவில் சர்வீஸ்க்கு படிக்க வரணும் அப்படின்றதுக்காக, கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்காக. கவர்மெண்ட்டில் 7,500 ரூபா தராங்க, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா 1 இயருக்கு தராங்க, ஃப்ரீ அகாமடேஷன் தர்றாங்க. ஈவன் எங்கள் மாதிரியான அகாடமிலையும் மோஸ்ட் டிசர்விங் கேண்டிடேட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். we are helping. என்னோட அகாடமியில் ஃப்ரம் த டே 1 நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறது மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அத்தனை ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் காலையில் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ண மொத்த தமிழ்நாடு பையனுக்கும் 400 பேருக்கு போன வாரம் தான் அவார்டு கொடுத்தேன். ஈச் rupees 5,000 rupees 20 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் லாஸ்ட் வீக். ப்ரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படின்னா டோன்ட் திங்க் தட் இஸ் அ கமர்ஷியல் கோச்சிங் இன்ஸ்டிடியூட். We tried to become an IAS, we couldn't become, at least we wanted to make others to achieve. Through that we wanted to be very happy. உன்னுடைய சந்தோஷத்தின் மூலமாக, உன்னுடைய வெற்றியின் மூலமாக, உன்னுடைய சாதனையின் மூலமாக நான் சாதித்ததாக நினைக்கணும். அதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால
சகோதர சகோதரிகள், நீங்கள் எல்லாம் மோஸ்ட் பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ். அது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா உள்ளூர சார் நீங்களா சொல்லிட்டு போங்க சார், எங்களுக்கு தான் சார் தெரியும் எங்களை பற்றி. நம்மளா சிரிச்சுப்போம், நம்மளா நினச்சிப்போம். ஆனால் எனக்கு தான் தெரியும் நீ வந்து எவ்வளோ பொக்கிஷம் அப்படின்ட்டு. அற்புதம். அதாவது சாதாரண களிமண்ணவே நான் வந்து சிற்பமாக மாற்றிருக்கேன் நிறைய பேரை. நீ ஆல்ரெடி நீ வந்து சிற்பம், உன்னைய வந்து வெண்கல சிற்பத்தை வந்து தங்க சிற்பமாக மாற்றணும், அவ்வளோதான். மாற்ற முடியும், மாற்ற முடியும். நம்பு. முதல்ல நீ சிற்பம்ன்றதை நம்பு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்னுடைய நம்பர் நான் கொடுத்துட்டு போகிறேன். யாருக்கெல்லாம் இந்த எக்ஸாம் பற்றி இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ சிவில் சர்வீஸ்க்கு, கம் அண்ட் மீட் மீ. We will discuss in person whatever the best possible thing which I can help you, I will help you. என்னுடைய நம்பர் 97909 28215 97909 28215. இன்னொரு நம்பர் 988 422 7273 988 422 7273. என்னோட பேர் வந்து பூமிநாதன். ஐ எம் த ஃபவுண்டர் டைரக்டர் ஆஃப் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. அண்ணா நகரில் இருக்குது. எப்போ வேணாலும் நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள், எப்போ வேணாலும் வாங்க. கம் வித் யுவர் பேரண்ட்ஸ். யூ கேன் ஆல்சோ கம் இண்டிவிஜுவலி. யூ கேன் ஆல்சோ டாக் டு மீ ஓவர் ஃபோன். இங்கேருந்து ஒரு 5 பேர் அல்லது 10 பேர் வந்தீங்கன்னா கூட